திராவையல் பகுதியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் மாடு முட்டி சுப்பையா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சுந்தர்? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் பிரபலமான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு மற்றும் வடமஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்று வரும். குறிப்பா சொல்லணும்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவையல்ல மஞ்சு விரட்டு போட்டி சுமார் பாரம்பரியமாக 400 ஆண்டுகளா நடைபெற்று வருது. மதுரை மாவட்டத்துல அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் பகுதியில் நடைபெறும் உலக புகழ் பெருசா முதலீடெல்லாம் தேவையில்லைங்க. வீடே போதும். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட் மூலமா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு இணையாக பார்க்கப்படுறது இந்த சிராவையல் மஞ்சு விரட்டும் உலக புகழ் பெற்றதாக இருந்து வருது. 50,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஒரே சமயத்துல கண்டுகளிக்கக்கூடிய வசதியோட சுமார் 100 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்த மைதானத்துல தொழு அமைத்து பிரம்மாண்டமா நடைபெறும். வயல்வெளியில அங்கங்கே பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மாடுகள் கட்டுமாடுகளாகவும் அவிழ்த்து விடுவாங்க. சிராவையல்ல ஆண்டுதோறும் தை 3ஆம் தேதி தான் இந்த பாரம்பரியமான மஞ்சு விரட்டு நடத்தப்படுது. மஞ்சு விரட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய நாயம்மன், தேனாச்சி அம்மன் கோயில்ல சிறப்பு வழிபாடு செஞ்சு தொடர்ந்து வானவேடிக்கை, மேலதாளத்துடன் மஞ்சு விரட்டு தொழுவுக்கு கிராம மக்கள் சென்றுவாங்க. தொழுவில் உள்ள மாடுகளுக்கு வேட்சி துண்டு அணிவித்து மரியாதை செஞ்சு தொடர்ந்து கோயில்களில் அவுத்து விடுவாங்க. இது வழக்கமான ஒன்னாதான் இருக்கு. திருப்பத்தூர் இதை பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டு போட்டியில பாத்தீங்கன்னா 240 காளைகளும் 165 மாடு வீடுகளும் பதிவு செஞ்சிருந்தன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான 10 மருத்துவ குழுக்களும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஆங்காங்கே பொட்டல் அனுப்பப்பட்ட கட்டுமாடுகள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இதுல திருப்பத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்துல பணிபுரியும் எஸ்ஐ விஜயன் உட்பட ஒரு பெண் உட்பட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மாடு முட்டி இதுல 3 பேர் ரொம்ப நிலை கவலைக்கிடமா இருந்துச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இருக்குல்ல கீழவஞ்சினை கிராமத்தை சேர்ந்த சுப்பையா என்பவர் அவர் மாடு முட்டியதுல படுகாயம் அடைந்து முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அவர் அங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. இது போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கடந்த 2024ல 12 வயது சிறுவனும் ஒரு இளைஞரும் இறந்த நிலையில இப்பொழுது சுப்பையா என்பவர் இறந்திருக்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.